இனிய உறவுகளே வணக்கம் வணக்கம். வெல்கம் டு அவர் ஃபேமிலி கிச்சன். இன்னைக்கு நாம எக் பெப்பர் மசாலா ஈஸியாக டேஸ்டியாக காரசாரமாக எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டில் கடாயில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து ஆயில் ஹீட் ஆகிடுச்சுன்னா இப்போ வந்து 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுருங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சிம்மில் வச்சே பண்ணுங்கள். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதில் வந்து முட்டையை வந்து வேக வச்சு இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 5 முட்டை சேர்க்க போகிறேன். இப்போ இப்படி எல்லாத்தையும் முட்டையை சேர்த்தாச்சு. இதை வந்து கொஞ்சமாக நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு, ஹை ஃப்ளேம் வச்சிடாதீங்க. இப்போ வந்து ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சு. கொஞ்சம் அது வந்து ஒரு பக்கமாக வெந்திருக்கும். இப்போ வந்து திருப்பிக்கலாம். நம்ம வந்து இதை இப்போ வந்து திருப்பி போட்டாச்சு. இப்போ இது வந்து ஒரு 2 நிமிஷம் வேகட்டும் இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இதுவும் குக் ஆகிடுச்சு. இதை வந்து எடுத்துடலாம். வெளியே ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். இப்போ இதே கடாயில் இந்த எண்ணெயிலேயே 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எக்ஸ்ட்ரா ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். மூணு பல்லாரி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிறேன். இது சேர்த்துக்கலாம். இது கொஞ்சமா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. ரொம்ப வதங்கணும்னு இல்லை, கொஞ்சம் ஒரு 3/4 பதத்துக்கு வதங்கினா போதும். அப்போதான் இதுக்கு நல்லா டேஸ்டாக இருக்கும். இப்போ வந்துட்டு ஒரு 2 பச்சை மிளகாய் குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பச்சை மிளகாய் வேணாம்னா நீங்கள் போட வேணாம். கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ வந்து ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுட்டு மசாலா சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள் இதெல்லாம் சேர்த்துக்கிறேன். இது சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அப்படியே இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நம்ம முட்டையில் ஆல்ரெடி வேக வச்சிருக்கும் போதே உப்பு சேர்த்துருக்கணும். இதுக்கு தேவையானது மட்டும் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து இதில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து இது வந்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விடலாம் லைட்டாக. அப்போ மசாலா எல்லாம் பச்சை வாடை போட்டோம். அதுதான் நல்லாயிருக்கும். நீங்கள் நான் சொல்கிற இதே மெத்தடில் இதே மெஷர்மெண்ட்டில் பண்ணிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு மசாலா. இப்போ வந்து இது சிம்மில் வச்சுட்டு நம்ம வந்து முட்டையை உள்ளே சேர்த்துக்கலாம். ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற முட்டையை ஒவ்வொன்றா உள்ளே சேர்த்துக்கலாம். முட்டையை உள்ளே சேர்த்தாச்சு. இப்போ வந்து இது லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. முட்டை உடஞ்சிடாமல் இந்த மாதிரி நல்லா எல்லா மசாலாவும் அந்த முட்டை மேலே வந்து படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இதை வந்து ஒரு 3 நிமிஷம் மூடி போட்டு சிம்மில் வச்சிடலாம். இப்போ வந்து 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், செம்ம டேஸ்டியாக கலர்ஃபுல்லாக கமகம வாசனையோட எக் பெப்பர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.